சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு நவனித்த சோழலில் தான் பார்க்க போறோம். பகவானுக்கு ஒரு பிருது உண்டு, ஒரு பட்டம். ஜார சோர சிகாமணின்னு சொல்ற வழக்கம். பாதாலாம் பஜனையில் பாடுறாங்க. சோர சிகாமணின்னா திருட்டுல சக்கரவர்த்தி மாதிரி இருக்கான்னு அர்த்தம். திருடன் பொதுவாக சொன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு வருத்தம் வரும், அவமானம் வரும். திருடன் கூட பேர் வாங்கக்கூடாது. ஆனா பகவானுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னா அந்த அந்த மனசை திருறான். வெண்ணை தர மாதிரி கோபிகள் அத்தனை பேரும் இவங்கிட்ட மனசை கொடுத்துடுறா இல்லையா? அதுக்குதான் இவளை கஷ்டப்படுறான். அந்த அவதாரம் முழுக்க பார்த்தா நாமத்தை சம்பாதிச்சுக்கிறான். பகவான் வைகுண்டாதிபதியா இருந்தா அவனுக்கு என்ன வாசுதேவன் ஒரு பேர் இருக்கும், நாராயணன் ஒரு பேர் இருக்கும், ஜெகநாதன் ஒரு பேர் இருக்கும், பரபிரம்மம் கூட பொதுவா சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அவதாரம் பண்ணாதான் இந்த நவனித்த சோரன் கூடிய பேரெல்லாம் கிடைக்குமா. கோபாலன், கோவிந்தன், நவனித்த சோரன், ஷியாமசுந்தரன் அப்படின்னா வருதுல, கோபி ரமணன் அப்படின்னு பல பேர். அந்த அந்த பேருக்கு தான் ரொம்ப சிரமப்படுறான். அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசம் படுறான் பகவான். அந்த பேர் அவனுக்கு பிடிச்சிருக்கு. சௌலபியமான பேர், அவன் எளிமையை சொல்லக்கூடிய பேரா இருக்கு இல்லையா, அதான் பிடிச்சிருக்கு. இன்னைக்கும் வெண்ணெய் திருட கோலத்தை பார்க்கணும்னா மன்னார்குடியும் ஒரு கஷேத்திரம் இருக்கு. இந்த மன்னார்குடி கஷேத்திரம் ராஜகோபால் பிரத்யட்சமா கண்ணனை பார்க்கணும் ஆசைப்பட்டுவா, நேரம் பார்க்கணும். ஏதோ புராணங்களை கேட்கிறோம், அப்படி ஏதோ சில சித்திரங்களை பார்க்கணும். ஆனா நேர கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மன்னார்குடின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு. அங்க கண்ணன் கிருஷ்ணன் ராஜகோபாலனாவே இருக்கான். அழகா அந்த மூல கச்சம் கட்டிட்டு, மேல அந்த தலையில ஒரு முண்டாசி கட்டிட்டு, கையில ஒரு சுருள்கோல் வச்சுட்டு, திருப்பங்கி லலிதாக்காரனா 3 வளைவு இருக்கும். காலில் சரணத்துல ஒரு வளைவு இருக்கும், இடுப்புல ஒரு வளைவு இருக்கும், கழுத்துல ஒரு வளைவு இருக்கும். அப்படியே ஒரு கையை அப்படியே கண்ணுக்குட்டி அணைச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு கோலத்தோடு இன்னைக்கு ராஜகோபாலன் பேர். அவருக்கு வந்து இந்த வெண்ணத்தாழி உற்சவம் ரொம்ப விசேஷம். பொதுவா எல்லா கோயிலும் வெண்ணத்தாழி உற்சவம் பண்ணாலும் ராஜகோபாலுக்கு நடக்க மாதிரி நடக்காது. பங்குனி மாசம் 18 நாள் உற்சவம், 2 வேளை புறப்பாடு, காலம்பர ராத்திரி 2 புறப்பாடு உண்டு. அதில் வெண்ணத்தாழின்னு ரொம்ப விசேஷம். அந்த வெண்ணத்தாழி என்ன பண்ணுவா, கையில ஒரு வெண்ணெய் கலையத்தை வச்சுட்டு ராஜகோபாலன் என்ன பண்ணுவான், அந்த கிருஷ்ணன் வந்து தவற கோலத்துல இருப்பான். காலம்பர ஒரு 7 மணி சுமாருக்கு அந்த கோவிலேருந்து கிளம்பினா ஊர் நிறைய வெண்ணெயை சமர்ப்பிப்பான். எல்லா ஜனங்களும் வெண்ணெய் நிறைய வாங்கிட்டா, நிறைய பேர் ரோடெல்லாம் வெண்ணெய் விற்கும். அந்த வெண்ணெய் எடுத்துட்டு அந்த கலையத்தெல்லாம் கொண்டு போகணும். ஆனா அந்த பரபரப்பு, கிருஷ்ணன் பார்த்த ஒரு பரபரப்பு, அது மட்டும் கூட்டம் நிறைய இருக்குன்னா என்ன பண்ணா, அந்த வெண்ணெய் அடிப்பான். அந்த ஒரு இலையில வெண்ணெய் வச்சு கொடுப்பான். அந்த வெண்ணெய் அடிப்பா. அடிச்சா அந்த எல்லா கிருஷ்ணன் மேல அப்படி ஒரு வெண்ணெய் அடிச்சிருக்கும். முகம் முழுக்க, உடம்பு முழுக்க வெண்ணெய் அலைஞ்சிருக்கு ஒரு கோலம். அடிக்கடி பட்டர் சுவாமிகள் பக்கத்துல அர்ச்சகரை வந்து மூஞ்சியை வழிச்சு விடாரு. முக சேவையானு கிடைக்கணும், இல்லைன்னா வெள்ளை வெள்ளையன்னு இருப்பான். அடிக்கடிக்கல இந்த அர்ச்சகரையும் சேர்த்து அடிச்சிருவான். அர்ச்சகரையுமே பார்த்தா ஒரு வெண்ணெய் ஃபுல்லா தோஞ்சு கிடப்பார். காலம்பரம் கிளம்பினா அந்த 7 மணி கிளம்பினா கிட்டத்தட்ட 12-1 மணி வரைக்கும் அந்த வெண்ணத்தாழி உற்சவம் கண்கொள்ளா காட்சி. இன்னைக்கும் பங்குனி மாசம் அந்த 18 நாள் உற்சவம். அந்த 18 நாள் உற்சவம் வெண்ணத்தாழி உற்சவம் ரொம்ப விசேஷமா இருக்கும். மன்னார்குடி ராஜகோபாலனை பார்த்தா அழகா பார்க்கலாம். ஏன்னா மன்னார்குடியில எல்லா லீலையும், கிருஷ்ணனோட எல்லா லீலைகளுமே பகவான் பண்ணி காமிச்சிருக்கான். 2 ரிஷிகள் ஆசைப்பட்டா, நீ எப்படி கிருஷ்ணாவத்துல என்னென்ன லீலைகள் பண்ண அத்தனை லீலையும் பண்ணி காமிச்சான். அதனால்தான் இன்னைக்கு அந்த புஷ்கரணிக்கு பேரு ஹரித்வா நதின்னு சொல்லுவான். அந்த பெரிய பக்கத்துல ஒரு பெரிய தொப்பக்குளம், பெரிய விசாலமான தொப்பக்குளம். அந்த தொப்பக்குளத்துக்கு ஹரித்வார். ஏன்னா அங்க வந்து கிருஷ்ணன் வந்து அந்த கோபிகளோட ஜலக்கிரீடை பண்ணாலாம், ராசக்கிரீடை எல்லாம் பண்ணாலாம். அப்ப அந்த கோபிகளோட மஞ்சள் குங்குமம், அதுக்குதான் ஹரித்ரம் பேரு, மஞ்சளுக்கு தான். அந்த அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் அந்த தீர்த்தத்துல வந்தாலும் அதுக்கு இன்னைக்கும் ஹரித்ரா நதினே பேர். ஏன்னா கிருஷ்ணன் வந்து ஜலக்கிரீடை பண்ணால கோபிகளோட யமுனா நதி மாதிரியே அதுவும் யமுனா நதினு நினைச்சுதான் அவர் பண்ணான். அது மாதிரி ஹரித்ரான்னு இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு கோலத்தை இன்னைக்கும் மன்னார்குடியில பார்க்கலாம். அதுக்காக நான் சொன்னேன், ராஜகோபாலனை பார்க்கணும், கிருஷ்ணன் நேர பார்க்கணும். அது ராஜகோபாலோட திரும்பி அவ்வளவு அழகு. கண்ணனாவே இருப்பாங்க. அப்ப இப்படி பலவிதமான கோபிகள் பல லீதைகள் சொல்லும் போது, ஒத்திஸ்வரா உங்க வீட்டுல வெண்ணெய் திருநா, பால் திருநா, வெண்ணெய் திருநா, தயிர் திருநான்னு சொல்ற. எங்க வீட்டுல பாலே திருட்டா அவன் புள்ள தெரியுமா? பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வழியாளின் மகள் இருப்ப மேலகத்தே நெருப்பு வேண்டி இதைப்போது அங்கு பேசி நின்றேன். சாலக்கிராமுடைய நம்பி சாய்ந்து பருகித்து போன்றிருந்தான். ஆளின் கரும்பி மொழியால் அசோதனங்காய் உன் மகனை கூவாய். இங்க பெரியாழ்வோட அனுபவம். பெரியாள் அவர் போட்டி போட்டுன்னு எல்லா லீலையுமே சொல்லியிருக்கா. நவனிச்சோர ரொம்ப அழகா சொல்றாரு. எங்க வீட்டுல என்ன பண்ண, பாலை கறந்து அப்பதான் வச்சேன், அடுப்புல வச்சேன். அந்த காலத்துல தீக்குச்சி கிடையாது, நெருப்புட்டி கிடையாது. அதனால என்ன பண்ணுவா, ராட்டி எடுத்துன்னு போய் ஒரு 4 பக்கத்து வீட்டுல போய் தணல் வாங்கிட்டு வருவான். அவன் நினைச்சா சரி போயிட்டு வரேன்னு சொல்லி தன் குழந்தை பொண்ணை, அவ பேர் செண்பகம் பேரு,
பொதுவாக ராஜகோபாலனுக்கு மன்னாடியில் ராஜகோபாலன்னா தாயாருக்கு பேர் செண்பகவல்லின்னு பேர். அது செண்பகாவல்லி சேத்திரன்னே பேர். அந்த செண்பகவல்லின்னு அந்த செண்பகத்தை கூப்பிட்டு நீ வாசல உட்காந்து நிறைய வளையல் போட்டிருக்கா. அந்த குழந்தைக்கு என்னமோ வளகாப்பு மாதிரி குழந்தை, அது நிறைய வளையல் போட்டு ஜாக்கிரதை உள்ள பால் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏதோ ஒரு 4 வீடு கீழே மேலகத்தை நெருப்ப வேண்டி மேல் பக்கமா மேற்க நோக்கி போக ஒரு 5-6 வீடு தள்ளி இவரோட தோழி இருக்கா. அந்த தோழியோட பேசுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த தணல் வாங்கிட்டு இந்த ராட்டியில அப்படி கையை ஆட்டி 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 பேசுவோம். அப்படி பேசும்போது என்ன, அந்த தணல் நெருப்பு வந்துடும். இறைப்போது அங்கு பேசிட்டு ஆழ்வார் என்ன சொல்ல, கொஞ்ச நேரம் தான் அவன் பேசினாங்க. அப்பெல்லாம் பெண்கள் என்ன பேச ஆரம்பிச்சா நம்ம மணிக்கணக்கில் பேசுவான். ஏன்னா எல்லா கதையும் முதல்ல அவா கதையே தெரிஞ்சுப்பான், அப்புறம் தங்கதையே சொல்வா, அப்புறம் ஊர் கதையே பேசுவா. அப்படி இறைப்போது அங்க பேசி நின்று அந்த சமயம் பார்த்து கிருஷ்ணன் வந்தானாம். இப்ப வாசல நிறைய வளையல் போட்டு இந்த செண்பகம் உட்கார்ந்துட்டு இருக்கா. செண்பகம் கூப்பிட்டான். சந்தோஷமா என்னன்னு கேட்டான். வா விளையாடலாம். நான் வரல, நான் இங்க உட்காந்துக்கணும். ஏன் உட்காந்துக்கணும், வா விளையாடலாம், அப்புறம் வந்து பண்ணி. இல்ல எங்க அம்மா இங்க உட்கார சொல்லிருக்கா. அல்ல உங்க அம்மா என்ன சொல்ல மாட்டாவா? இல்ல எங்க அம்மா என்ன பாலை பார்த்துக்க சொல்லிருக்கா, உள்ள பால் இருக்கு, பாலை பார்த்துக்க சொல்லிருக்கா, அதனால இங்க உட்காந்து வச்சிருக்கேன். ஓஹோ, உள்ள பால் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம கண்ணனுக்கு. அதனால என்ன அப்படின்னு சொல்லி இப்படியே என்ன பண்ண, நைசா கிட்ட வந்து அவ வளையதான் நிறைய விலை போட்டுருக்கா, அழகா போட்டுருக்கேன்னு சொல்லி தடவி கொடுத்தான கைய. அப்ப அவன் நினைச்சா, திடீர்னு அவன் என்ன நினைச்சானு தெரியல, சங்கல்பம். உடனே ஒரு வளையல்காரனே வந்துட்டான். வளையோ வளையன்னு வித்துன்னு வரானான். உடனே அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், பத்தியா அவ புதுசா வளைய வந்திருக்கு, ஃபேஷனா வளைய வந்திருக்கு. நீ என்ன பழைய வளைய போட்டுன்னு இருக்கே, எல்லாம் பழசா எடுத்து புது வலை போட்டுக்கணும். புது வலை ஆமா போட்டுக்கணும், ஆமால போட்டுக்கணும், வாங்கிக்கோ. இல்லை எங்க அம்மா கேட்கணும். போய் அம்மா கேளு, பைசா கொடுத்துதானே கொடுக்கணும். அப்ப அம்மாவை போய் கேளு. அம்மா கேளா, இங்க பாலை யார் பார்த்து, நான் பாத்துக்க மாட்டேனா, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போய் அம்மா கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாலை கிராமோட நம்பி சாய்ந்து பருகிட்டு உள்ள போனா அத்தனை பாலையும் சாப்பிட்டான். எப்பவுமே சாலை கிராம மூர்த்திக்கு துளி ஒரு டம்ளர் பால் இருந்தா போறோம், சாலி கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணிடலாம். அந்த சாலி கிராமரே இவனும் கருப்பா இருக்கான், சின்னதா இருக்குல்ல சாலிகிராமம், சின்னதா இருக்கும், மூர்த்தியில சின்னதா இருக்கும் சாலிகிராமம், கருப்பா இருக்கும். அது போல இவனும் கருப்பா இருக்கா, ரொம்ப சின்ன மூர்த்தி, சின்ன குழந்தை தானே இவன். ஆனா இவனுக்கு என்ன, அடிக்கடி போனா தேவைப்பட்டா ஒரு டம்ளர் பால் சாப்பிடலாம், இல்ல 2 டம்ளர் பால் சாப்பிடலாம். இவன் என்ன பண்ணா, அத்தனை பாலும் பெரிய ஒரு அண்டால பால் வச்சிருக்கான். அந்த பாலையே குடிச்சுட்டானா. சாலக்கிராமடி மம்பி சாய்ந்து படைக்கிட்டு போந்திருந்தான். ஆழ கரும்பு முனையா, நல்ல கரும்பு போல தித்திப்பா தாண்டி பேசுற. ஆழ கரும்பை வந்து ஆளிலேருந்து கரும்பை இருப்பா இல்லையா, அந்த கரும்பு போல திதிப்பா தான் பேசுற. யசோதனா மகனை கூவா, இப்படிதான் புள்ள செய்யறாண்டி. இவ வீட்டுல வெண்ணெய் தயிர் போச்சு, வெண்ணெய் போச்சு, எங்க வீட்டுல பாலே போயிடுது, அதுக்கு மூலமா இருக்க பாலே போயிடுது. இப்படி இருக்கும்போது சொன்னா பரவாயில்ல, எங்க வீட்டுல இதே கதை. என் பொண்ணு வீட்டு இதே மாதிரி வளையல் எடுத்துட்டான். சொல்லில் அரிசி படினங்கா சொல்லுடையவன் பிள்ளை தானே, இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையல் கயிற்றி கொண்டு கொல்லே நின்று குழந்தை விற்று அங்கொருத்திக்கு அவளை கொடுத்த நல்லனன் அவர் பழன் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றானே. உங்ககிட்டானோ பொண்ணுக்கு வளையல் கையில இருந்தது, என் பொண்ணுக்கு வளையலே கழட்டிட்டான்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல. எங்க வீட்டுல வளையல் நான் தங்க வளையல் போட்டு விட்டேம்மா, 2 கைக்கும் 2 தங்க வளையல் போட்டிருந்தேன். சொல்லில் அரிசி படித, நல்ல சொல்லு, நல்ல பேசும்போது நல்லதான், அரிசி மாதிரி நல்லாதான் பேசுற யசோத. சூளுடைய உன் பிள்ளை தானே, உடனே சொல்ல, நீயா என்ன பேசுற, உன் பொண்ணுதான் சும்மா இருக்க மாட்டான். உன் பொண்ணு கோமலை என்ன பண்றா, கிருஷ்ணா வா, கிருஷ்ணா வா, கண்ணா வா, விளையாடலாம் கூப்பிடுறான். உன் பொன் குழந்தை எதுக்கடி எங்காவது புள்ள குழந்தையோட வந்து விளையாடணும், அதுக்குள்ள அதோடு சேர்ந்து மற்ற பொண்கள் குழந்தையோட விளையாடாம என் புள்ளைய வந்து கண்ணா வா, கிருஷ்ணா வான்னு கூப்பிடுறா. உன் பொண்ணு அவ்வளவு போக்கிரியா இருக்கடி. ஏன் பொண்ணா போக்குறி, உன் புள்ளதாண்டி சூழ்ச்சி. உன் புள்ளதான் வந்து அடிக்கடி வந்து கோமலம் வாயம் வரல, என்ன தாயார் கும்பகோணத்துல தாயார் பேர் கோமலவல்லின்னு பேரு. கோமலம் இங்க வாயன், கோமலம் வாயன்னு கூப்பிடுறான். சூளுடையன் பிள்ளை தானே, இல்லம் புகுந்து என் மகள் தன்னை கையில் வளையல் கயிற்றி கொண்டு, அவ என்ன பண்ணா, நைசா 2 வளையல் போட்டு இருக்கா. வந்து அவளோட பேசிட்டு விளையாடிட்டே இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு வளையல் செட்டியார் வந்துட்டார். இதே கதை, வளையோ வளையன்னு. இவன் என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் நம்ம வளையல் விளையாட்டு விளையாடலாமான்னு ஆரம்பிச்சான். சரி, அவன் ஏற்கனவே பார்த்துருக்கான் இல்லையா, வளையல்காரனை பார்த்துருக்கான் கிருஷ்ணன். ஆனா கையில ஒரு கோல் இருந்தது. அந்த கோல்ல என்ன பண்ணா, அவளோட வலையை எடுத்து மாட்டிட்டு தோல்ல வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறான். அந்த வளையல்கார மாதிரியே சாஞ்சு நடக்கிறான். வளையோ நான் இப்ப வளையன்னு இப்ப நீங்க கூப்பிட்டு என்கிட்ட இருந்து வலையை வாங்கிக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்றான். இந்த கோமலன் சொல்றது, வளையல்காரர் எங்க வாரும் அப்படின்னு கிட்டக்கு வந்து, என்ன வேணும், வளையல் வேணும் அப்படின்னு சொல்லி வலையில வந்து இவன் கையில போட்டு விடுறான். அப்ப திருப்பி கையிலேருந்து வளையல் கட்டிக்கிறான், திருப்பி கோல்ல மாட்டிக்கிறான், தோல்ல சாச்சிக்கிறான்.
வளையோ வலைன்னு சாஞ்சு நடக்கிறான். இப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது நிஜமாவே ஒரு நாவற்பழக்காரியும் வந்துட்டான். நாவற்பழம் விட்டு டக்குன்னு அந்த விளையாட்டை விட்டா அந்த வலையில எடுத்துன்னு ஓடி போய் நாவற்பாறை கிட்ட கேட்ட, எப்பவும் பைசா கொடுத்தாதான் நாவற்பழம் கொடுப்பா. இவன் என்ன பண்ண அந்த 2 வலையை கொடுத்தான். அந்த 2 வலையை கொடுத்து அதுக்குள்ள அவளுக்கு கிடைக்குமா அந்த தங்க வலைகள், எங்கேருந்தோ அந்த குழந்தை கொண்டு வந்து சட்டுன்னு இதை எடுத்துன்னு போயிடுன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் கை நிறைய ஒரு நாவற்பழம் கொடுத்தோன்னா அந்த வாயில அந்த நாவற்பழம் போட்டு அப்புறம் இந்த பக்கமே வரல, இந்த கோபுரத்துக்கிட்டே வரல, வாயில போட்டோம். கடைசியில் குழந்தை எதாச்சியா வெளியில போட்டு வந்து பாக்குறா, உள்ளேருந்து வந்து பாக்குறா, எங்கடி ஆச்சு கையில எங்கடி வளையல்னு கேட்டு, இவ அழுதுன்னு இருக்கு இந்த குழந்தை. கண்ணன் வளையல் கேட்டுட்டான். உடனே எங்கடா வளையன்னு கேட்டா இது மாதிரி கண்ணை எடுத்துன்னு போயிட்டான்னு சொன்னா, அப்படியே தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா எங்கடா வளையன்னு கேட்டான். அவன் சொல்றான், கொள்ளை நின்று குழந்தை இல்ல வாழ்வார் ஒரு ஸ்லேடே அழகா சொல்றான். இந்த நாவற்பழம் எங்க கிடைச்சிருந்த எங்கேருந்து கொண்டு விற்கிறாங்க, காட்டுலேருந்து பறிச்சு கொண்டு இல்லையா, இவ வீட்டு கொள்ளையிலே இருக்கிற நாவற்பழத்தை கொண்டு விற்கிறாளாம். இல்லை நம்ம வீட்டு பின்னாடி கொல்லப்புறத்துல இருக்கிறத நம்ம அலட்சியம் பண்ணிடுவோம். என்கிட்ட நம்ம பின்னாடி நம்ம கொல்லப்புறத்துல இருக்கிற தென்னை மரத்துலேருந்தே இளநீர் பிடுங்கி நம்ம வாசலை இளநீர் வைப்பான். அப்ப ஏன் பைசா கொடுத்து வாங்கினட்டா, நம்ம மழை ஏறி அப்படி பறிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை, அதுக்கு முடியல நம்மளால. அது போல இவ வீட்டுல இந்த நாவற்பழம் இவ வாங்கி சாப்பிட்றாலே, இந்த நாவற்பழம் எங்க இருக்குன்னு இவ கொள்ளையிலே தான் இருக்கு. இவ கொள்ளையிலே அந்த நாவற்பழம் இருக்கு, இவளுக்கு பறிக்கிறதுக்கு முடியல, பறிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அப்போ திருட்டுத்தனமா நம்ம ராத்திரி சாயந்தரத்துக்கு மேல இருட்டுல அந்த நாவற்பழம் பறிச்சுட்டு காலையில பகல் நேரத்துல அதே வீட்டு வாசல் அந்த நாவற்பழத்தை விற்பாளா, இவாளும் பைசா கொடுத்து வாங்குவாளாம். அதான் சொல்றேன், அழகா ஆழ்வார் கிண்டால சார், கொள்ளை நின்று கொணந்து விட்டு அங்குரத்திற்கு அவ்வளையல் கொடுத்து நல்ல நாவற்பழம் கொண்டு நாலு அது சொல்லிட்டு நான் இருக்கு, நான் ஒன்றும் வாங்க எடுக்கலையே, வாயை கட்டுறான். பார்த்தா சிரிக்கிறாங்க. அந்த விலையில கொடுத்துட்டு நாவற்பழம் வாங்கிட்டான். வாங்க பார்த்துட்டு நான் ஒன்றும் பண்ணலையே சிரிக்கிறான். சிரிச்சா கூட அந்த ரோதாடு முழுக்க அந்த காவி ஒட்டி இருக்கு, பல்லெல்லாம் காவி ஒட்டி இருக்கு, அந்த நாவற்பழ கரை சொல்லிட்டு உன் நாவற்பழம் சாப்பிட்டு அவ வாயே காட்டி கொடுக்கறது, அது இல்லைன்னு சிரிக்கிற, நான் இல்லைன்னு சிரிக்கிறான்றேன்னு இந்த ஒரு லீலை சொல்றான். இப்படி சொல்லும்போது இன்னும் சொல்றேன், உங்க வீட்டுல பாலை சாப்பிட்டான், தயிரை சாப்பிட்டது, எங்க வீட்டுல அக்காரடிச்சல்னு ஒரு அழகான ஒரு அமுது பண்ணேன், ஒரு திதிப்பு. அது இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், பெரியார் வரும்போது இது சொன்னதுதான். அது சென்னல் அரிசி பருதினங்க சென்னல் சிறுபருப்பு செய்த அக்காரம் நறுநல் பாலா 12 திருவோணமட்டை இன்னும் உகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான்னு பெரியார் வரும்போது நான் என்ன சிரவணம் எனக்கு பெருமாள் எங்களுக்கு குலதெய்வம், அவருக்காக நான் சிரவண விரதம் இருக்கேன், அதனால அக்கார அரிசியை சமர்ப்பிப்போன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு சொல்ற அது பண்ற முறையே சொல்றேன், சென்னல அரிசி பயத்தம்பருப்பு, அதுக்கு மேல வெள்ளத்தை பாகா வச்சு இந்த பாகுல அந்த அரிசி பயத்தம்பருப்பை விட்டு அதுக்கு வேண்டிய பாதாம் பருப்பு, ஏலக்காய், நெய்யெல்லாம் விட்டு அது கடைசியில் என்ன பாலில் வேக வைக்கணும், ஜலத்தில் வேக வைக்கக்கூடாது. சக்கரை பங்கு மாதிரி ஜலத்தில் வேக வைக்காம பாலில் வேக வைக்கணும். அப்படி பாலில் வச்சா அப்படியே அதை சுண்டி பார்த்தா அந்த அக்கார அரிசல் அப்படி அழகா இருக்கும். இன்னைக்கும் பெருமாளுக்கு அமுது செய்யணும்னா அக்கார அரிசல், கண்ணனுக்கு எதை கிருஷ்ண ஜெயந்தியோ இல்லை ஆண்டாலும் அக்கார அரிசலை பற்றி சொல்றா, பெரியாழ்வாரும் அக்கார அரிசல் பண்ணி சொல்றா. இந்த அதான் திருப்பாலும் ஆண்டாள் இதே பால் சோறுன்னு, அதே அக்கார அரிசல் தான் பால் சோறுன்னு சொல்றான். கண்ணனுக்கு அக்கார அடிச்சல் ரொம்ப பிடிக்கும். இந்த அக்கார அடிச்சல் பண்ணி எனக்கு மாசம் எனக்கு பண்ண சௌரியப்படலன்னு சொல்லி முக்கிய பெரிய திருவோணமா இருக்கக்கூடிய ஓணத்தனைக்கு இந்த ஆவணி மாசம் கூட வர ஓணத்துல இந்த 12 ஒரு 4 நாள் முன்னாடி 12 சொல்றா நேற்றுக்கு சிரவணம் 12 மரக்கா போட்டு பண்ண, மாசத்துக்கு ஒரு மரக்கா போட்டு பண்ணு நினைச்சு என்னால் முடியல. பெரிய ஓணத்தை பண்ண 12 மரக்கா போட்டு பண்ணி அது பெருமாளுக்கு அம்சம் பண்ணி பெருமாளுக்கு அம்சம் ஊருக்கே கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். நாங்களும் சாப்பிட்டு ஒரு கடைசியில் என்ன பண்ணா, அவங்க குழந்தை வந்தா என்ன அப்பச்சி பண்ணிருக்கேன். அப்பதான் கோவிந்தா இந்த பிரசாதத்தை கோவிந்தா அக்காரசியில் ஏத்துக்கோன்னு நிவேதனம் பண்ணினேன். நிவேதனம் பண்ணோன்னதுல உன் புள்ள உள்ள வந்தான், என்ன மாமி அப்பச்சி பண்ணிருக்கலான்னு கேட்டான். ஐயோ ஆர்வமா கேட்கறான்னு சொல்லி இலையை போட்டேன். என்ன ஒரு 2 கரண்டி சாப்பிட, ஏன்னா நெய் ஒழுகின்னு இருக்கு, அதனால எவ்வளவு சாப்பிட முடியும், அதனால 2 கரண்டி தான் 2 கரண்டி போறதுக்கு குழந்தை முதல்ல வந்திருக்கான்னு போட்டு கண்ணனு போட்டேன். ஒரு கரண்டி போட்டா டக்குன்னு வாயில போட்டுட்டான். அப்புறம் இன்னொரு கரண்டி டக்குன்னு வாயில போட்டான். போட்ட உடனே போட்டது நினைவு இருந்தது, ஆனா போட்ட அப்புறம் என்னை பார்த்து ஒரு சிரிச்சா அதுல எனக்கு மயங்கி போட்டு. கடைசியில என்னாச்சுன்னா பெரிய ஒரு பாத்திரத்துல அந்த அக்கார அரிசியில பண்ணி வச்சிருக்கேன், பெரிய கங்காளம்னு சொல்லுவாங்க. அந்த 12 அக்கார அரிசியில இவனே சாப்பிட்டான். கடைசியில பார்த்தா அந்த கரண்டி டொங்குன்னு இந்த பாத்திரத்தை அடியில இடிச்சுதான். அப்பதான் தெரிஞ்சுதான் 12 சாப்பிட்டுட்டு கேட்கறானா, எனக்கு இன்னும் பசிக்கிறது மாமி, வயிறு ரொம்பவே இல்லை, இன்னும் பசிக்குது, இன்னும் கொடுத்தா கூட நான் சாப்பிடுன்னு சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போகுது. 12 அக்கார அடிச்சனும் சாப்பிட்டான்.
ஏதோ இங்க அது 12 மரக்க அக்காரேஷம் சாப்பிட்டுக்கான்னு அவன் சொல்ல 12 மரக்க அக்காரேஷம் புள்ள வயத்துக்குள்ள பேருக்கு கண்ணன் வயத்துக்குள்ள அவனுக்கு எதாவது கஷாயம் வச்சு கொடுன்னு சொல்றான். ஏன்னா இவ கோவிந்தா நீ வந்து ஏத்துக்கணும்னு சொன்னா நிஜமா வந்துட்டான். உண்மையிலே பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணியிருக்கா. அவன் கோவிந்தன் தானே கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் வந்து ஏத்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரங்கள் சொல்ற வழக்கம். இப்படி பலவிதமான பல இடத்துல இவன் என்ன பண்ணான், பல இடத்துல போய் வெண்ணெய் திருட்டு உடம்பெல்லாம் பார்த்தா தூசியா இருக்கும். வெண்ணெய் அடைந்து துணுகும் விளையாடும் பொழுதும் கொண்டு திண்ணிரா இவரோனை தேர்த்து கிடக்க நான் ஒட்ட எண்ணெய் புழிப்படம் கொண்டு இங்கு இத்தனை போந்திருந்தேன் நன்னன் அறிய பிரானே நாரணா ஓடாது வாரான்னு சொல்ல. என்ன எண்ணெய் எங்க பார்த்தாலும் வெண்ணெய் சாப்பிட்டா ஒரு மொச்ச நாட்டம். உடம்பு முழுக்க வெண்ணெய். சித்தமணியோட சொன்னது வெண்ணத்தாழி உற்சவன். உடம்பு முழுக்க வெண்ணெய் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கான். கண்ணனே கருப்பு, ஆனா வெண்ணெய் படிச்சு ஒரே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கான். அதோட வந்து வாசல் வந்து தன்னோட நண்பர் ஸ்ரீதாமா ஸ்தோக கிருஷ்ணன் ததீபாந்தோட வாசல் வந்து விளையாடுவான். பகல் முழுக்க விளையாடிட்டு இருப்பான். வீட்டுக்கு வர நினைப்பே இருக்காது. நிறைய வெண்ணெய் சாப்பிட்டான பசி இல்லை. அதனால பகல் முழுக்க விளையாடிட்டே இருப்பான். விளையாடினா அந்த உடம்பு முழுக்க தூசிலாம் ஒட்டி இருக்குமா. தூண்டி உடனே ஒரு 12 மணி ஆச்சுன்னா கொஞ்சம் அப்பதான் அசந்து போய் டக்குன்னு வந்து படுக்கையில வந்து படுத்துப்பான். இங்க சொல்ற யசோத எண்ணெய் அடைந்த துணுகும் விளையாடின் பொழுதும் கொண்டு வெண்ணெய் அடைந்த துணுகும் விளையாடின் பொழுதும் கொண்டு சின்னரா இவரவனை தேய்த்து கிடக்க நான் விட்டேன். உண்மை இப்படியே வந்து படுக்க படுக்க வீணாப்பட படுக்க வீணாப்படல. உனக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லப்பா. குளிக்காம இப்படி படுத்துக்க கூடாது. இப்படி உடம்பு முழுக்க பகல் முழுக்க இப்படி வெயில் ஆடிட்டு வந்த 1 மணிக்கு மேல எப்ப கண்ணன் வருவான், அவனுக்கு சாப்பாடு போகணுமே இவன் எதிர்பார்த்துட்டு இருக்கா. இவன் வரவே மாட்டான். ஏன்னா வெண்ணெய் நிறைய சாப்பிட்டுட்டான். அதனால பகல் முழுக்க இந்த வெயில குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்க. அதனால உனக்கு உடம்புல சூடு இருக்கும். எண்ணெய் புழிப்படம் கொண்டு எண்ணெய் வச்சுட்டு இருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இன்னைக்கு புளிப்பழம்னா சீயக்காய், குளிர்ச்சிக்கு சீயக்காய் எலுமிச்சை மழை வச்சுருக்கேன். அப்படி தேய்ச்சி குளிப்படாதான் அந்த அழுக்கு போகும். இல்லை உடம்புக்கு அழுக்கு மொச்ச நாத்தான் அடிக்குதான். எண்ணெய் புழிப்படம் கொண்டு இங்க எத்தனை போது நன்னல் அறிய பிரானே நாரணா நல்ல குழந்தை இல்லையா வாடா நாரணா நீராட வாரா. இங்க திருமஞ்சம் போது இந்த பாசனம் தான் 10 பாசனம் தான் எல்லா பெருமாள் கோயில்லையும் சொல்ற வழக்கம். அப்போ வரமாட்டான். அப்புறம் சொல்றா நீ பண்ற விஷமன்னா தாங்கல. அவனை பத்தி என்ன சொல்றா தெரியுமா, நீ கண்டுகிட்டலாம் போய் அதோட விளையாடுறா. அதுகிட்ட போய் விஷமா என்னாது. கண்டுகளோடு செவி கட்டெரும்பை பிடித்துட்டான். இந்த கண்டுகிட்ட போய் பூமியில அப்படியே தரையில வந்து கட்டெரும்பு ஓடிண்டே இருக்கு. அந்த கட்டெரும்பை எடுத்து கண்டு காதல் போட்டுறான். காதல் போட்டோன்னே அது பாவம் அது உள்ள போய் குடைஞ்சோடனே இது அப்படியே குதிக்குது. இங்கேயும் குதிச்சு ஒரே அதுக்கு வந்து அதுக்கு அலமளப்பாயி எப்படி குதிச்சு அது பரசாமம் நீ சொல்ல. அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் தவிக்கிறதா. நீ போய் விளையாடுறானா பசங்களோட விளையாட கண்ணுக்குட்டியோட போய் விளையாடுறா. பாவம் விளையாடுனா என்ன கேட்டா கண்டுகளோடு செவி கட்டெரும்பை பிடித்தா வெண்ணெய் திரட்டி விழுங்குவாங்க. நீ கண்ணுக்குட்டியெல்லாம் இப்படி பண்ணாச்சு. அது நேற்று ஊட்ட கொடுக்கல. அந்த கோபி வந்து சொல்றா எங்க அதுல இது பாலை கடை ஏங்கன்னா கண்ணுக்குட்டி ஊட்டல. ஏன்னா அது காதல நீ கட்டெரும்பை போட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் குதிக்கிறது பாவம் கஷ்டப்படுது. யாரு எடுத்து விடுவா அதுக்கு. அதனால என்ன பண்ண இப்படி குதிக்கிறது. இப்படி விஷமத்தனம் போய் அதுகிட்ட போய் பண்ணுவாளா. அதனால அது ஊட்ட கொடுக்கல. அதனால இந்த மாடு பால் கறக்கல. மாடு பார்க்கலன்னா பால் கிடைக்கலன்னா உனக்கு எப்படி வெண்ணெய் கிடைக்கும். உனக்கு வெண்ணெய் வேணும்னா இந்த மாதிரி விஷமம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாசனம் உனக்கு அப்பம் கலந்த சிற்று உனக்கு அப்பம் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு சுட சுட வெண்பொங்கல் பிடிக்குமேடா. வெண்பொங்கல் படிச்சு வச்சிருக்கேன். அவருக்கு வந்து எள்ளுருண்டை ரொம்ப பிடிக்குமா. இதெல்லாம் ரொம்ப சொல்ற அழகா. ஷீடை நீ சில ஷீடை எள்ளுருண்டை இந்த பச்சை நீ கூட வெள்ளை ஷீடைன்னு ஒன்று பண்றோம் இல்லையா, அது அவனுக்கு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த எள்ளுருண்டை ரொம்ப பிடிக்குமா. நான் எள்ளுருண்டை பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இப்படியே ஒன்னொன்னா சொல்றான். அந்த எல்லாம் சொல்லி கடைசியில ஷீடை எள்ளுருண்டை தட்டை இன்னைக்கு கூட தட்டைன்னு ஒரு பக்ஷணம் பண்ணி நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். அது கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தட்டை. அதுல வந்து இழந்த வடை பண்ணிருக்கான். இழந்த வடை பண்ணி அந்த இழந்த வடையை கிருஷ்ணன் கொடுப்பாளாம். அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவானாம். இதெல்லாம் உனக்கு பண்ணி வச்சிருக்க. நீ இதெல்லாம் வந்து நீ தீர்த்த மாடி திருமஞ்சனம் பண்ணாதான் உனக்கு எல்லாம் உண்டு சொல்றான். ஒண்ணுக்கும் கண்ணன் வர மாட்டான். பத்தியா எல்லாம் உன் வயசுல போயங்கெல்லாம் காம்பு குடிச்சிட்டு புது சொக்கா போட்டுன்னு வந்திருக்காப்பா. இன்னைக்கு நீ பிறந்த திருவோணம். இன்னைக்கு வந்து உன்னோட திருநட்சத்திரம்டா. இவர் எப்பவுமே திருவோணம் படிதான் பெரியாழ்வார் நினைக்கிறார். விஷ்ணு புராணத்தை விஷ்ணு புராணத்தை வந்து கிருஷ்ணன் பிறந்து திருவோணம் சொல்றான். ஆனா பாரதத்துல இருந்து கண்ணன் பிறந்து ரோகிணி தான் பிரசித்தம். இன்னி வரைக்கும் நம்ம ரோகிணி தான் எடுத்துட்டு இருக்கோம். நீ பிறந்த நன்று அதனால எல்லாரும் வந்துட்டாப்பார் அப்படின்னு ஒன்றுக்குமே வரல. உங்க அப்பா உனக்கு காத்துட்டு இருக்காடா. உனக்காக உன்னோட சேர்ந்து சாப்பிடணும் காத்துட்டு இருக்காங்க. நந்தோகமன் காத்துட்டு இருக்காரு. நீ சீக்கிரம் குளிச்சிருவா. அப்பா எத்தனை நேரம் காத்துட்டு இருப்பா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் கூப்பிடுறான். 10 பாசம் ரொம்ப அழகா இருக்கும். கடைசி பட்சம் ஒண்ணுக்கும் இல்லை. அப்ப சொல்றா நப்பினை காணும் சிரிக்கும் மாணிக்கே மணிமே மஞ்சள் மாடு நீ வாராய். நப்பினை வந்துட்டா பாரு. நப்பினை தான் இவனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கோகுலத்துல. எப்பவுமே என்ன சொல்றா நப்பினையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நப்பினையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. அவன் நப்பினையும் அம்மாவும் சொல்றா என் பொண்ணை உன் பிள்ளைக்கு தாண்டி கொடுக்க போறேன். இப்படி அந்த காலத்தை பேசிக்கிற வழக்கம்.
அதான் நப்பினை கண்டா எனக்கு தனி ஒரு பிரியம் உண்டு. அதனால நப்பினை வந்து சொல்ற அப்பா நப்பினை வந்துட்டா அப்ப புது பட்டுப்பாவடை கட்டிண்டு சட்டை போட்டுண்டு அது வந்து நிக்கிறா பறவை. அவனை பார்த்து சிரிக்கிறா. என்ன சிரிக்கிறா? அசட்டு குழந்தை இப்படி வந்து இப்படி என்ன கேட்டா இப்படி வந்து அழுக்கு பிண்டமா இருக்கிறியே காலம்பத்திலேருந்து வெண்ணெய் திருண்டு தெருவில் எல்லாம் விளையாடி புழுதி எல்லாம் உடம்பு ஒட்டிண்டு அழுக்கு பிண்டமா இருக்கேன். அழுக்கு பிண்டமா இருந்தா உன்னை பார்த்தவ என்ன சொல்ல, இந்த அழுக்கு பிண்டத்தை போய் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த அழுக்கு பிண்டத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கிருஷ்ணனை கல்யாணம் இப்படி அழுக்கா இருந்தா அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவ பாரு உன்னை பார்த்து சிரிக்கிறா பாரு, உன்னை பார்த்து கேலியா சிரிக்கிறான்னு சொன்ன. மத்த இத்தனை சொல்லும் போது வராது கிருஷ்ணன். நப்பினை தன்னை பார்த்து சிரிக்கிறான்னு சொன்னோன்னா எனக்கு வெக்கம் வந்துருத்தான். உடனே வாமா அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு அழகான வெந்நீர் போட்டு விதன் வெந்நீர் போட்டு அவனுக்கு அழகா மஞ்சள் தடவி அவனுக்கு அழகா மஞ்சள் மாட நீ வாரான்னு சொல்லி அஞ்சனமும் கொண்டு வச்சு அந்த குளிச்ச அப்புறம் அவனுக்கு கண்ணுக்கு அந்த அழகா மையிட்டு அந்த நெத்தில அழகா திருஷ்டி போட்டு வைப்பாளாம். கழுத்துல நெத்திக்கு அழகா ஒரு கஸ்தூரித்தனம் விட்டுடுவாளாம். அவ்வளவு அழகா இருப்பானா கண்ணன். திருமஞ்சனம் முடிஞ்சோன்னு ஒரு அவசரம் நல்லா பல இருப்பார். பெருமாள் சொல்லக்கூடாது. எந்த திருக்கோவில்ல போனாலும் அந்த பெருமாள் திருமஞ்சனம் பார்த்தா திருமஞ்சத்துக்கு போது அழகா இருப்பார். திருமணம் முடிஞ்சோடனே அது ஒரு பளபளப்பா இருக்கும். அப்படியே உனக்கு நற்பினை காணும் சிரிக்கும் மாணிக்கமே மணியே மஞ்சள் மாட வாராயின்னு கூப்பிடுற பாசுரம். அப்படி பெரியாழ்வார் அப்படி ஒரு சுகர் எப்படிலாம் அனுபவிச்சாரோ அதே மாதிரி பெரியாழ்வாரும் போட்டுண்டு அந்த கிருஷ்ணாவதாரத்துல அழகா பண்ணி ஒரு கட்ட நவனித்த சோரலியோட இந்த திருமஞ்சன கட்டத்தையும் சேர்த்து அணிவிக்கிற அழகு இன்னைக்கு அணிவிக்கிற பாக்கியம் இந்த கிருஷ்ணன் கிருப்பையாலே கிடைச்சது, சீதாராமன் கிருப்பையாலே கிடைச்சது. குருநாதர் அனுகிரகம். ஸ்ரீராமார்ப்பணம்.